அரசு நிகழ்ச்சி அத்தனை நிகழ்ச்சியிலையும் தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடப்படும். உங்களுக்கு தெரியும், நிகழ்ச்சி முடியும் போது தேசிய கீதம் பாடுவோம். எங்களுக்கு தேசிய கீதமும் முக்கியம், அதை விட எங்களுடைய தமிழ் தாயும் முக்கியம். எங்களுக்கு தேசிய கீதமும் முக்கியம், அதை விட தமிழ் தாயும் முக்கியம்னு சொல்றாரு. பா, என்ன டைலாக்ல, எப்படிப்பட்ட டைலாக் டெலிவரி இல்ல. இவர் இது மாதிரி பேசும்பொழுது அப்படியே சில்லறையெல்லாம் விட்டு எரியணும் போல தோணுதில்ல. வெயிட் பண்ணுங்க, பொறுமையா இருங்க. இவங்களுடைய தமிழ் பற்று இருக்கு இல்லையா, தமிழ் பற்று லட்சணம் அது எந்த அளவுல இருக்குன்றத காட்டுறேன். அதுக்கப்புறமா சில்லறைய விட்டு எரியலாமா இல்ல வேற ஏதாச்சும் விட்டு எரியலாமான்றத யோசிங்க. நீராறும் கடலெடுத்த நிலமடந்தை தெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிர் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்து எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிளம் எந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே. நைஸ், வெரி நைஸ். பிழை இல்லாம தமிழ் தாய் வாழ்த்த பாட வக்குல்ல துப்புல்ல. இந்த லட்சணத்துல எங்கப்பானாலும் தமிழ்னு கோஷம் வேற. பழைய ஊபிஸ்கள் தான் தற்குறிகள்னு பார்த்தா இந்த ஜென்ஜி திமுக இருக்கு இல்லையா, ஜென்சி ஊபிஸ், இவனுங்க வடிகட்டின தற்குறிகளா இருக்கானுங்க. நீராறும் கடல் எடுத்தவான். எந்த ஊர்ல போய் எந்த கடலை நீங்க எடுத்தீங்க? இதுல தெளிலொழுகும்னு சொன்னாங்க பாருங்க, நான் செத்துட்டேன். தமிழ் அப்படியே ஒழுகின்னு போகுது, தெளிலொழுகுமா. அதுக்கப்புறம் தரித்தனரும் திலகமுமேனு பாடியிருப்பாங்க. எப்படா அவங்களால இப்படிலாம் பாட முடியுது? அது தரித்தனரும் திலகமுமே, தான்னு பாடணும். தாக்கும் தாக்கும் வித்தியாசமே தெரியாம என்னென்னத்தையோ பாடிட்டு இருக்குங்க. தமிழ் தாய் வாழ்த்து ஆரம்பிக்கும் பொழுதும் சரி, முடியும் பொழுதும் சரி, முக்கியமாக முடியும் பொழுது பார்த்தீங்கன்னா பயங்கர ஹைப்பாக இருக்கும். பட்டு இந்த ஜென்சி திமுக இதுங்க என்ன பண்ணியிருக்குங்க, இந்த பலூன்லேருந்து காற்று போனால் எப்படி புஷ்ஷுன்னு ஆகும், அதை மாதிரி தமிழ் தாய் வாழ்த்தை முடியும் பொழுது புஷ்ஷுன்னு முடிச்சிருக்குதுங்க. வாழ்த்துதுமே. இந்த ஜென்சி திமுக இருக்கு இல்லையா, இதுங்களாம் தமிழ் தாய் வாழ்த்தை தப்பா பாடுறது இல்லை, வளர்றது. தமிழ் தாய் வாழ்த்து பாடுறேன்னு சொல்லி வளர்றாங்க இல்லையா, இது மாதிரி வளர்றது புதுசெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த ஜென்சி திமுகவுக்கு முன்னோடிகளாக ஒரு சில பேர் இருந்தாங்க பாருங்க, அவங்களும் இதே மாதிரி தான் தமிழ் தாய் வாழ்த்தை பாடியிருக்காங்க. சீராடும் கடலமென திகழ்பரந்த கண்டனவில் தெற்க செய்யும் துகமணக்க திராந்திடந்த திருநாளும் நாசமா போச்சு. இந்த லட்சணத்துல இருந்துவிட்டு இவங்களாம் தான் தமிழின் பாதுகாவலர்களாமா. எங்க தயவு செய்து தமிழை ஒழுங்கா படிங்க, தமிழை ஒழுங்கா பேசுங்க. ராவும் வரல, தாவும் வரல, தாக்கும் தாக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமும் தெரியல. இதுல இந்த ஜென்சி திமுக இருக்கு இல்லையா, இதுங்களாம் தான் தமிழகத்தின் எதிர்காலமாமா. இந்த ஜென்சி திமுக ஊபிஸ்களை கம்பேர் பண்ணும்போது இந்த தாத்தா காலத்து ஊபிஸ்கள் இருந்தானுங்க இல்லையா, அவனுங்க எவ்வளவோ மேலு போல. தமிழகத்துல ஹிந்தி வந்ததுன்னா கண்டிப்பா தமிழ் அழிஞ்சிடும், இந்தி தமிழை முழுங்கிடும்னு பயமுறுத்தி மக்களை ஏமாத்தி அவதூறு பரப்பி இங்க ஹிந்திக்கு எதிராக ஒரு மோசமான கேவலமான கேடுகட்ட மொழி அரசியலை திமுக பண்ணாங்க, நாடகம் ஆடுனாங்க. மற்றவங்களை ஹிந்தி படிக்க வேணான்னு சொல்லிவிட்டு இவங்கெல்லாம் ஹிந்தி படிச்சாங்க. இவங்களுடைய பசங்க பேர பசங்க இவங்க எல்லாருமே ஹிந்தி மட்டும் கிடையாது, எக்ஸ்ட்ராவா வேற லாங்குவேஜஸ் எல்லாம் கூட படிச்சாங்க. எரியுதடி மாலா போடு மற்றவங்களை தற்குறியா ஆக்கி போட்டு இப்ப எரிதடி மாலான்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? ஹிந்தி வந்தா தமிழ் அழிஞ்சிடும், இதை மாதிரிலாம் சொல்லி தான் அவங்க ஹிந்திக்கு எதிராக இங்க ஒரு பெரிய பிரச்சாரங்கள் பண்ணாங்க. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம், அந்த போராட்டங்கள் எல்லாத்தையுமே இவங்க கட்டமைச்சாங்க. பட் உண்மையாலேயே ஹிந்தி வந்ததுனால தமிழ் அழியல. இவங்கள மாதிரியான நபர்கள் தமிழ்னு சொல்லி மக்களை ஏமாத்திட்டு இருந்த அரசியல்வாதிகள், இவங்களால தான் இப்ப தமிழ் நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. தமிழ்னு பேசுறாங்க இல்லையா, அவங்களெல்லாம் கொஞ்சம் பாருங்களேன். ஒழுங்கா தமிழும் பேச மாட்டாங்க, தமிழ்ல எழுதவும் தெரியாது, தமிழ் படிக்கவும் தெரியாது. ஏன்னா இவங்களுடைய தந்தையார்கள், இவங்களுடைய தாத்தாக்கள், மாமாக்கள், அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே திமுகவினர் இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த பசங்களை
இந்த பசங்களெல்லாம் பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல படிக்க வச்சிருப்பாங்க, சிபிஎஸ்சில படிச்சிருப்பாங்க. இந்த பசங்கள்ல எத்தனை பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பசங்களா இருப்பாங்க? சொல்லுங்க, கேட்டு சொல்லுங்க. இவங்களுக்குலாம் ஏன் தமிழ் தெரியலன்னா, இவங்கெல்லாம் படிச்சது சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்ல மும்மொழி லாங்குவேஜ்ல தான் இவங்க படிச்சிருப்பாங்க. ஆனா தமிழ் தமிழ் தமிழ்னு பேசுவாங்க. தமிழ் எழுத தெரியாது, தமிழ் படிக்க தெரியாது, ஒழுங்கா ழா சொல்ல தெரியாது, தா சொல்ல தெரியாது, தா சொல்ல தெரியாது. ஆனா இங்க உட்காந்துக்கிட்டு பேசுவாங்க, வாய் கிழிய கிழிய பேசுவாங்க. உண்மையாலேயே இங்க சத்தியம் பண்ணி சொல்றேன், திமுக இந்த தேர்தலில் தோத்ததுக்கு அப்புறமா ஜென்சி திமுகன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க இல்லையா, நாங்கள் இதுக்கப்புறமா அடுத்த கட்ட தலைமுறைகளை அரசியல்படுத்த போகிறோம், அவங்களுக்கு அரசியலை சொல்லிக் கொடுக்க போகிறோம், திராவிடத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறோம், எல்லாருமே திராவிடம் பேச போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லும்பொழுது உண்மையாலேயே அந்த ஒரு விஷயத்தை நான் பாசிட்டிவாக தான் பார்த்தேன். பரவாயில்லப்பா, இதுக்கப்புறமா திமுக பழிச்சிக்கும், அடுத்த தலைமுறை கிட்ட அரசியல் கொடுக்க போகிறாங்க, இளைஞர் கையில் அரசியல் போக போகுது, ஸோ கண்டிப்பாக திமுக ஒரு நல்ல இடத்துக்கு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சத்தியமாக நான் நினச்சேன். ஆனால் எப்போ இந்த தற்கொலை ஜென்சி திமுக ஜென்சி மீட்டிங்னு சொல்லி ஒரு மீட்டிங்கை போட்டாங்களோ, ஃபர்ஸ்ட் மீட்டிங்கை போட்டாங்களோ, அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் அவங்க பேசினாங்களோ, அந்த பேசின விஷயங்கள், அவங்க பேசின விதம்லாம் இருக்கு இல்லையா, அதை பார்த்த உடனேயே எனக்குள்ளே இருந்த அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் எல்லாமே உடஞ்சி போச்சு, தூள் தூளாக நொறுங்கி போச்சு. ஒருத்தன் என்னடானா ப்ரௌடு கொத்து சுன்றான், இன்னொருத்தன் என்னடானா நான் உதயண்ணா தம்பின்றான். அதுலேயும் அந்த பெண்கள், ஜென்சி திமுகவுடைய பெண்கள் இருக்காங்க பாருங்க, அவங்கெல்லாம் இந்த பசங்களுக்கும் மேலே. இப்போ பாருங்க, தமிழ் தாய் வாழ்த்து பாடுறேன்னு சொல்லி திமுகவின் சோழியை இந்த பசங்க முடிச்சிட்டாங்க. திமுக தலைமைக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்க ஆசைப்படுறேன், தயவு செய்து நீங்க இளைஞர்களை, முக்கியமாக இந்த ஜென்சி பசங்களை அரசியல்படுத்த போறோம்லாம் சொல்லியிருந்தீங்க இல்லையா, அதெல்லாம் உண்மையிலே நல்ல விஷயம் தான். அதுக்கு முன்னாடி தயவு செய்து அந்த பசங்களுக்கு தமிழை கொஞ்சம் சொல்லி கொடுங்க ஐயா, தமிழ் கற்றுக் கொடுங்க. அந்த பசங்களுக்கு தமிழ்லேயே பேச தெரியல, உளருதுங்க, கண்ட மேனிக்கும் உளருதுங்க. எப்படி இதுக்கு முன்னாடி நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏதோ பேச வருவார், ஆனால் என்னென்னத்தையோ உளறிட்டு போயிடுவார் இல்லையா, அதை மாதிரி தான் இந்த ஜென்சி திமுக ஊபிஸ்கள் இவங்களும் இருக்காங்க. என்னத்தையோ பேச வராங்க, சரி நல்ல விதமாக ஏதாச்சும் பேசுவாங்கன்னு பார்த்தா உளறிட்டு போயிடுறாங்க, அது கண்டென்ட்டாக மாறிடுது. அந்த பசங்க உண்மையாலே ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான், திமுகன்ற ஒரு கட்சி இன்னும் அழியலை, உயிர் படதான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை காட்டணுன்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் இது மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஆனால் பண்ணுறது எதுவுமே சரியா இல்லையே, ட்ரோல் மெட்டீரியலாக மாறி போயிடுது, அந்த பசங்க கண்டென்ட்டை வாரி வழங்குறாங்களே. ஸோ தயவு செய்து அந்த பசங்களுக்கு அரசியல் படுத்துறதுலாம் ரெண்டாவதாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு முதல்ல அந்த பசங்களுக்கு தமிழை கற்றுக் கொடுங்க. தமிழ்னா என்ன, தமிழை எப்படி பேசணும், தமிழில் என்னென்னலாம் இருக்குது, இந்த வல்லினம் மெல்லினம் இடையினம்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், ஃபஸ்ட்டு வார்த்தை உச்சரிப்பு எப்படி இருக்கணும், இதெல்லாம் தயவு செய்து சொல்லிக் கொடுங்க. எனக்கு தான் ஒன்றும் தெரியாது, நான் என்னென்னத்தையோ பேசிகிட்டு இருக்கேன். அரசியல்வாதிகள் தானே நீங்கள், உருவாக்கக்கூடிய பசங்க நாளைக்கு மேடைகளில் பேச போகிறாங்க தானே, அந்த பசங்க ஒழுங்காக தமிழ் பேச வேண்டாமா? பேசவே தெரியலையேங்க, என்னென்னத்தையோ பேசுகிறாங்களேங்க. தமிழ் தாய் வாழ்த்து வச்சு ரீசெண்டாக எவ்வளோ பாலிடிக்ஸ் போயிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் இந்த ஜென்சி பசங்க இதுக்கப்புறம் நாங்கள் போடுற மீட்டிங் எல்லாத்துலேயுமே முதலும் கடைசியிலும் இந்த தமிழ் தாய் வாழ்த்து இருக்குன்னு சொன்னாங்க, நல்ல விஷயமா இருந்தது. ஆனால் அந்த பசங்களுக்கு தமிழ் தாய் வாழ்த்து தெரியலையேங்க, பாடத் தெரியல, எங்கே நிறுத்தணும் எங்கே ஹைப் ஏற்றணும் அப்படின்றது தெரியல. அந்த பசங்களை வச்சுக்கிட்டு நீங்களாம் எப்படி உருப்பட போகிறீங்க? இதில் தமிழகத்தின் எதிர்காலம் இந்த ஜென்சி பசங்க தான், திமுகவின் ஜென்சி பசங்க தான், நாங்கள் அவங்கள அரசியல் படுத்துகிறோன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு எதிராகவே போய் முடியுது. நீங்கள் வேணா பாருங்க, திமுக சோழியை இந்த ஜென்சி பசங்க தான் முடிக்க போகிறாங்க, திமுக இருக்கக்கூடிய ஜென்சி பசங்க தான் முடிக்க போகிறாங்க, திமுகவை குழி தோண்டி புதைக்க போகிறாங்க.